அடேங்கப்பா, யாரும் எதிர்பாராத எக்ஸிட் போல் முடிவுகள், அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலய அடிமைகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கைக்கு தயார் நிலையில் இருக்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து காத்திருந்த எக்ஸிட் போல் முடிவுகள் நேற்று மாலை வெளியாகியுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளாக அவல ஆட்சியை மட்டுமே செய்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டையே சீர்குலைத்தது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியானது வரலாறு காணாத வெற்றியின் மூலம் தமிழகத்தில் மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்த போவதாக தேர்தலுக்கு முன்பே பல்வேறு கணிப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகங்களாலும் தன்னார்வ அமைப்புகளாலும் நடத்தப்பட்ட இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மக்களிடையே ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்டுருவாக்கம் செய்துள்ளன. குறிப்பாக பாஜக அதிமுக இடையிலான புரிதல் நிறைந்த அரசியல் வியூகங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி வருகை என தமிழக மக்களிடமும் முதல் முறை வாக்காளர்களிடமும் பெரும் எதிர்பார்ப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த தேர்தலின் பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் நம்பிக்கையை விதைத்துள்ளது. தேர்தலுக்கு முன் பெறப்பட்ட தரவுகள் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி சுமார் 120 முதல் 140 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில், தற்பொழுது ஜேவிசியின் கருத்து கணிப்பின் முடிவுகள் 128 147 வரை என்ற தனி பெரும்பான்மையுடன் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல CNN நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பு 114 124 வரையும், ஸ்பைக் மீடியா நடத்திய கருத்து கணிப்பு 124 127 வரையிலான தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றி தமிழகத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றியை பெற்று ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் என தெரியப்படுத்தியுள்ளது. மேலும் காலங்காலமாக திமுகவின் வசம் இருந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் முக்கிய தொகுதிகளை இந்த முறை என்டிஏவின் வேட்பாளர்கள் தட்டிச் செல்ல வாய்ப்புள்ளதாகவும், அதிமுக மற்றும் பாஜகவின் பலம் வாய்ந்த கொங்கு மண்டலத்தின் என்டிஏ கூட்டணி மீண்டும் தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய அரசின் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட பெண் வாக்காளர்களில் 60% ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்துள்ளது என்பது என்டிஏ கூட்டணியின் கூடுதல் பலமாக கருதப்படுகிறது. தற்போதைய ஆளுங்கட்சி மீதான மக்களின் அதிருப்தி மற்றும் ஊழல் புகார்களை என்டிஏ கூட்டணி மிகச் சரியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து மக்களுக்கு ஆதரவாகவும் அரணாகவும் இருந்தும், அனுபவம் வாய்ந்த அதிமுக தலைவர்கள் துடிப்பான பாஜக வேட்பாளர்களின் மூலம் இந்த தேர்தல் முதல் தலைமுறை வாக்காளர்களை சமூக ஊடகத்தின் மூலம் அரசியல் பேச வைத்துள்ளது. CNN நியூஸ் 18, ஜேவிசி மற்றும் ஸ்பைக் மீடியா ஆகியவற்றின் கருத்து கணிப்புகளின்படி 2026 தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைய உள்ளது. மேலும் மக்களின் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த எழுச்சி தமிழக அரசியலின் போக்கை மாற்றி மாநிலத்தை வளர்ச்சியின் பக்கம் வழிநடத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.